மின் கட்டணம் மாதம் ஒருமுறை வசூலிக்கப்படுமா என்று சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவருக்கு துறைக்கான அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளித்திருக்கிறார். எப்போது மாதாந்திர கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டதற்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டவுடன் மாதாந்திர கட்டணம் வசூலிக்கப்படும் என்று முதலமைச்சர் அத்தகைய உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி குறிப்பிட்டிருக்கிறார். வாட்ஸ்அப், ட்விட்டரில் வரும் தவறான தகவல்களை வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் இத்தகைய கேள்விகளை எழுப்புகிறார் என்றும் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில்தான் மின் கட்டணம் குறைவு என்றும் அமைச்சர் கூறியுள்ளதற்கு அதற்கான வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் இபிஎஸ் கூறியிருக்கிறார். விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இந்த மாதாந்திர கட்டணம் தொடர்பாக அந்த துறைக்கான அமைச்சருக்கும் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் இடையேயான அந்த காரசார விவாதம், அது தொடர்பான விவரம். கோபால், தமிழக சட்டப்பேரவையில எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசும்போது தமிழகத்துல மின் கட்டணம் மற்ற மாநிலங்களை காட்டிலும் குறைவாக இருப்பதாக ஒரு பின்பத்தை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பட்டியல்ல 9வது இடத்தில் தான் தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு மேல் 8 மாநிலங்கள் குறைவான மின் கட்டணத்தை வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தினை அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கு பதிலளித்த மின்சாரத்துறை அமைச்சர், யாரோ ஒரு தனிநபர் அவருடைய சுயலாபத்திற்காக அவருடைய ட்விட்டர் பக்கத்திலும் சமூக வலைதளங்களிலும் இது போன்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அது உண்மைக்கு மாறான கருத்து. நாங்கள் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் மின் கட்டணம் குறைவாகத்தான் இருக்கிறது என்பதை தங்களால் நிரூபிக்க முடியும். இது தொடர்பான விவரங்களை விளம்பரம் மூலமாகவே நாங்கள் பொதுமக்களுக்கு தெரிவித்திருக்கிறோம் என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். ஆனால் இதில் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி முன்வைத்த கருத்துக்கு இதன் விளம்பரமாகவே நாங்கள் வெளியிட்ட பிறகு வெள்ளை அறிக்கை இதில் தேவைப்படாது என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தக்கூடிய அந்த பணிகள் என்பது எப்போது தொடங்கும் என்றும், இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திய பிறகு மாதாந்திர மின்கட்டண கணக்கீடு என்பது எப்போது செய்வீர்கள் என்ற ஒரு கேள்வியை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி முன்வைத்திருந்தார். அதிலும் குறிப்பாக திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் 4 ஆண்டுகளாகியும் செயல்படுத்தப்படாமல் இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசும்போது, படிப்படியாக ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தக்கூடிய பணிகள் என்பது விரைவில் தொடங்க இருக்கிறது. அந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தக்கூடிய பணிகள் தொடங்கியதும் மாதாந்திர மின் கணக்கீடு பணிகள் என்பது நடைமுறைப்படுத்தப்படும். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை படிப்படியாக செயல்படுத்துவதற்கு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். ஏற்கனவே 2.25 கோடி மின் பயனீட்டாளர்கள்ல 1 கோடி பயனீட்டாளர்களுக்கு மின் கட்டணம் வசூலிக்கப்படாமல் தான் இருக்கிறது என்றால் அவர்கள் குறைந்த அளவில் மின் பயனீட்டை அவர்கள் செய்து வருவதால் 1 கோடி பயனீட்டாளர்களிடம் மின் கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லை. மீதம் இருக்கக்கூடிய 1 கோடியே 25 லட்சம் பயனீட்டாளர்கள் மட்டுமே மின் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தக்கூடிய பணிகள் என்பது விரைவாக தொடங்கி இருக்கிறது. அதன் பிறகு தொடர்ச்சியாக மாதாந்திர மின் கணக்கெடுக்கக்கூடிய அந்த முறை என்பது தொடங்கும். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை படிப்படியாக நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற ஒரு உறுதியையும் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கின்றார். கோபால்.